தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தென்மேற்கு பருவமழை நேற்று முன்தினம் துவங்கியது. தமிழகம் கேரளாவை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே வங்கக்கடல் பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படியே வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். பின்னர் புயல் சின்னமாக வலுப்பெற்று ஆந்திரா, ஒடிசா கடலோர பகுதியை நெருங்கும் என வானிலை ஆய்வாளர்கள் எதிர்பார்த்துள்ளனர். இதற்கிடையே சென்னை வானிலை மைய இயக்குனர் செந்தாமரை கண்ணன் வெளியிட்ட செய்திக்குறிப்பு: தேனி, விருதுநகர், தென்காசி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாளும் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, கேரளா, தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், தமிழக, கர்நாடக, லட்சத்தீவு, மாலத்தீவு கடற்பகுதிகள், மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும். எனவே 24ஆம் தேதி வரை இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம். ஆழ்கடல் சென்றவர்கள் நாளை மறுநாளுக்குள் கரை திரும்ப வேண்டும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது.